மனசாச்சே மனசாச்சிடா என்ன பிச்சுக்கிட்ட பா என்ன ஃபேமஸ் ரொம்ப ஃபயர்மா ரொம்ப தீமா ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் ரைஸ் ஆஃப் த டிராகன் பிரதீப் ரங்கநாதன் த நெக்ஸ்ட் ஹியூஜ் ஸ்டார் ஆஃப் சினிமா குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு வேற லெவல். டிராகன் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் நேற்று பார்த்துட்டு வந்தேன் ஈவினிங் ஷோ சத்தியமில். அந்த லவ் டுடே வைப் அப்படியே கொடுக்குதுங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நிறைய பேர் அவரை இமிட்டேட் பண்ணிங்கடா. அஸ்வத் மாரிமுத்தரனை டான் டூன்னு இன்ஸ்டாகிராமில் எத்தனை வாட்டி அவரை போட்டு கலாய்ப்பீங்க. உழைப்பை மதிங்க. ட்ரெய்லரை பார்த்த உடனே அப்படியே முடிவு பண்ணுறது தான் நீங்கள். ட்ரெய்லரை பார்த்த உடனே முடிவு பண்ணிடுவீங்களா? படத்தை பார்க்கணும், அப்புறம் தான் எல்லாமே பேசணும். படத்தை பார்க்காமலாம் எதுவும் பேசக்கூடாது, சரிங்களா? நம்ம இப்போ டிராகன் 2 ரிவ்யூக்கு வருவோம். எல்லாமே லவ்வில் தாங்க. இந்த லவ் பண்ணாலே எந்த அளவுக்கு போய் நிற்குது பார்த்தீங்களா? அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போங்களேன். லவ் பண்ணி அவனை சைக்கோவாக்கி அவனை நல்ல பையனாந்து கெட்ட பையனாக்கி மறுபடியும் கெட்ட பையனாந்து படிக்காத அந்த கான்சன்ட்ரேஷன் போய் மறுபடியும் லவ் பண்ணுற பொண்ணு தான் கடைசி வரைக்கும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த லவ் சாவடிக்குது இந்த லவ். அதனால தான் நான் இது வரைக்கும் யாரையும் பண்ணல லவ். ஸோ நிம்மதியாக இருக்கு. வந்தால் கல்யாணம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா போடா எனக்கு பணம் தான் முக்கியம். பணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே, பொண்ணு மண் எல்லாமே. ஸோ நம்ம டிராகனுக்கு வருவோம். நம்ம பர்சனல் லைஃப் தேவையில்ல. ஸோ டிராகன் பிரதீப் ரங்கநாதன் ப்ரோ ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்து 96% எடுக்கிறாரு. அவர் நினைப்பார் ஃபஸ்ட்டு தாட்டில், எனக்கு இந்த மச்சான் அன்பே நம்ம விஜே சித்து அண்ணனும் ஹர்ஷத் கான் அவங்க யூடியூப்லேயே வேறு லெவலில் பண்ணுவாங்க. சினிமாவில் ஒவ்வொரு சீனுக்கும் கிளாப்பு சவுண்டு விசில் பிச்சுக்குது விஜே சித்து அண்ணனுக்கு. நல்லா செம்மையாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சான்ஸே இல்லை. பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் த பிரதர்ஸ். நெக்ஸ்ட்டு பிரதீப் அண்ணன் வந்து நல்லா படிப்பார், நல்லா இருப்பார். அவர் சொல்லுவார், டே அன்பு, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பசங்க நல்லா படித்தா, நல்லா மார்க் எடுத்தா, நல்ல பையனாக இருந்தா அதெல்லாம் பிடிக்கும்னு அப்போல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ பச்சை பொய் ஆயிடுச்சு இல்லை? அன்னிலேருந்து வெக்ஸான மனுஷன் காலேஜில் அட்ராசிட்டி பண்ணக்கூடாத அட்ராசிட்டி, அராஜகம், ரகலை, சட்டை, கலாய் எல்லாம் பண்ணி ஒரு மிகப்பெரிய டானாக உருவெடுத்து வராரு காலேஜில். இன்ஜினியரிங்கில் நானும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தாங்க. மொத்தமாகவே 48 பேப்பர் தான். அவர் ஐடி டிபார்ட்மெண்ட்டு, நான் சிஎஸ்சி. ஸோ 48 பேப்பர் தான் நான் படிக்கும்போது. 35 தியரி பேப்பரு, 13 ப்ராக்டிக்கல் பேப்பரு. 48லையுமே அரியர் வைப்பாப்பில். கடைசியில் ஃபைனல் செமஸ்டரு மிஷ்கின் சார் என்னமா அந்த பிரின்சிபல் ஆக்டிங் நெயில்டுங்க. கேரக்டர் நெயில் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு கேரக்டருமே நெயில் பண்ணியிருக்கிறார். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு பிரின்சிபல் கேரக்டரு. எனக்கு நானே இன்ஜினியரிங் மொத்த பேப்பர் அரியராக வச்சுட்டு போடுறேன்டான்னு சொல்லிட்டு வைப்பாரு பாருங்க. 48 பேப்பரும் அரியர். அப்பா அம்மா கிட்ட டிகிரி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொய் சொல்லி அதை சமாளிக்கிறாரு. டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஆஃபீஸில் வாங்கிக்கினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா மரியம் ஜார்ஜ், அந்த அப்பா கேரக்டர் அவரை மாதிரி உலகத்தில் எந்த அப்பாவுமே இருக்க மாட்டாருங்க. அப்படி உருகி நடிச்சிருக்கிறாரு. அவர் கிளைமேக்ஸில் ஒரு கதை சொல்லுவார். நான் ஓட்டப்பந்தயத்தில் சின்ன வயசில் ஓடும்போது ஒருத்தன் என்னை அடித்து தள்ளி விட்டுட்டு நான் ஜெயிச்சிட போகிறான்னு நினச்சிட்டு அவன் அந்த என்னை அடித்து தள்ளி விட்டு ஜெயித்தான். ஆனால் நீ ஏன் புள்ளடா, ஒருத்தனோட உழைப்பு வீணாக போகக்கூடாது, என்னால் ஒருத்தனை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு அப்படின்னு நினச்சி நீ வரைய நீ ஏன் புள்ளதான்டான்னு அந்த ஒரு வார்த்தையில் ஆஃப் பண்ணிட்டாருங்க. ஆனால் அவரை மாதிரி எல்லா அப்பாவும் இருந்தால் இந்த உலகம் எப்போது எல்லா பசங்களும் யாருமே அக்யூஸ்டாக இருக்க மாட்டாங்க. எந்த பசங்களும் கெட்ட பசங்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ காலேஜில் அனுபமாவை லவ் பண்ணுவார். கடைசியில் அனுபமா இவன் உதவாகிறான், நீ வேஸ்ட்டு தண்டை, நீ எதுவுமே படிக்கலை, வேலை வெட்டிக்கு போகிறதா இருக்க, அரியர்ஸ் வச்சுட்டு இருக்கிற, ஒன்றே கல்யாணம் பண்ணால் லைஃப் பார்ட்னராலாம் எல்லாம் ஏற்றுக்க முடியாது சொல்லிட்டு இவனை கைட்டி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் ஃபேக் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு கன்சல்டன்சியில் போய் சேர்ந்து ஃபேக் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஃபேக்காக எல்லாத்தையும் பாஸ் பண்ணி ஒரு அமெரிக்கா
ஏன்னா அவன் அனுபமாவோட தான் லவ் பண்ணார்ல, அவர் எக்ஸ் வந்து அவங்க புருஷன் வந்து 1,20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதை விட ₹1 அதிகமாக சம்பாதிச்சிக்காருன்னு சொல்லிட்டு 1,30,000 மாத சம்பளத்தோட அமெரிக்கன் சாஃப்ட்வேர் கம்பெனி லேட்ரல் வியூன்னு ஒரு கம்பெனியில் ஃபேக் சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஆன்லைன் இன்டர்வியூலாம் எல்லாம் ஃபேக்காக அட்டன் பண்ணி அந்த கன்சல்டன்சி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஃபேக்காக அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி ஃபேக்காக உள்ளே போயிடுறாரு. அங்கே போய்ட்டு தொழிலெல்லாம் கற்றுக்கணும், நல்லா சம்பாதிக்கிறாரு, செம்மையாக ஆடி கார் வாங்குறாரு, பங்களா வாங்குறாரு, லோனை போடுறாரு, மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாரு, 2.5 லட்சம் அதில் இஎம்ஐயில் போயிட்டு மிச்சம் 50,000 தான் கையில் இருக்குது. அப்படி இப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு கிரானைட்டு பிஸ்னஸ் மேனோட பணக்கார பொண்ணு லவ் சம்மந்தம் அரேஞ்ச் மேரேஜ் அமையுது. அந்த பொண்ணு கூட அப்படியே ஃபீல் ஆகிறாரு. அதுதான் நம்ம கயாடு லோகர். ஸோ கயாடு லோகர் அந்த ரொமான்ஸ் சீன்லாம் அப்படியே பிச்சு எடுத்து உதறிக்கிறாங்க. அது அப்படியே அவங்க கூட நடித்து ஆக்ட் பண்ணி இவங்க கேஎஸ் ரவிக்குமார் சார் அவர் குறிப்பிட்ட ரோலை கரெக்டாக விளாட்னாரு, நடித்தார் பயங்கரமாக. கௌதம் வாசுதேவ் மேனன் சார் அவரும் அந்த கரெக்டான அந்த எம்டி ரோலை கரெக்டாக நடித்தார் கம்பெனி, அதுவும் நல்லா இருந்தது. மிஷ்கின் சார் பிரின்ஸ்பால், இது 3தோட மிஷ்கின் சாரோட பிரின்ஸ்பால் கேரக்டர் தான் வேறு லெவலு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே தண்டை சோறாக இருந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அவங்க விஜய் சித்து வீட்டுக்கெலாம் அப்புறம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அசத் மாரிமுத்து சார் அவரே நடுவில் வந்து இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாரு ஃபேக்ஸு. திடீர்னு அவர் ஐடியா கொடுப்பாரு, அப்புறம் ஒரு நல்லா போயிட்டே இருக்கும், திடீர்னு மாட்டிப்பார் அவர் அசத் மாரிமுத்து. இந்த மாதிரி ஃபேக் ஐடியா ரெடி விசாரிச்சாங்க, பேக்ரவுண்ட்லாம் மாட்டிக்கினாரு துறை. இவருக்கு பயம் வந்துச்சு, ஐயோ நம்மளும் ஃபேக் சர்டிஃபிகேட் தான் பண்ணோமே, நம்ம இப்போ மாட்ட போகிறோன்னு பயத்தில் இருக்கும் போது தான் கடைசியில் பிரின்ஸிபாலை கடவுள் புண்ணியமாக லைஃப்பில் ஒருத்தனுக்கு செகண்ட் சான்ஸ் எப்போவுமே அடிக்காதுடா. பிரின்ஸிபாலை பார்த்து, நான் உன் பிரின்ஸிபால் உன் மாப்பிள்ளாக்கிட்ட உன் ஆஃபீஸில் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், உன்னோட மாமனார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், உங்கள் அப்பா அம்மாட்ட நீ தயவுசெய்து நான் 48 அரியர் படித்து கிளியர் பண்ணி 8ஆவது செமஸ்டரு 3 மாதம் வந்து காலேஜுக்கு வா, 3 மாதம் பாம்பே போகிறேன்ட்டு ஆளுக்கிட்ட சொல்லிவிட்டு வீட்லேன்னு சொல்லிவிட்டு 3 மாதத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கிறேன், கல்யாணம் வேலைன்னு சொல்லிவிட்டு நல்லா 3 மாதம் அந்த இன்டர்வல் பீக்குங்க. இன்டர்வல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டர்வல் பீக்குக்கு அப்புறம் இவர் 3 மாதம் உட்காந்து 48 பேப்பர் படித்த கண்ணு தூங்காமல் 4 மாதம் தூங்காமல் 3 மாதம் தூங்காமல் அப்படியே படித்து கடைசியில் லாஸ்ட்டு பேப்பர் வந்து அரியர் வந்துச்சு, டிஎஸ்பி பேப்பர், இசி பேப்பர். அது நல்ல வேலை நான் அந்த பேப்பர்லாம் படிக்கல. எனக்கு முன்னாடி இந்த பேட்செல்லாம் டிஎஸ்பி படித்தாங்க ஒரு செம். எனக்கு அந்த பேப்பர் எலக்டிவில் போயிடுச்சு, ப்ரொஃபஷனல் எலக்டிவ் நான் படிக்கும்போது. ஸோ அதனால் டிஎஸ்பி பேப்பர் எனக்கு வரல. அது ரொம்ப கஷ்டமான பேப்பருங்க டிஎஸ்பி. ஸோ டிஎஸ்பி பேப்பரு ஸ்டார்டிங்லேருந்தே அதெல்லாம் டிஎஸ்பி படித்தா தான் புரியும், நடுவில் படித்தா டிஎஸ்பி புரியாது, விளங்காது. அதனால் டிஎஸ்பி அரியர் வந்துச்சு, தூக்கம் வந்துச்சு. கடைசி எக்ஸாம் இவருக்கு கண்ணெல்லாம் சாஞ்சிட்டாரு. திடீர்னு ஆள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிச்சு கயாடு லோகர், நான் உன்னை பார்க்க பாம்பே வந்துடுறேன், மறுபடியும் சென்னை வருவார். அந்த சீன்லாம் ரொம்ப அல்லு விட்டு தேட்டர்லாம் பிச்சுக்கிச்சு. அந்த சீனு கத்துவார் பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு சட்டா புரியாது சார். அந்த சீன்லாம் ரொம்ப பிச்சு உதறிட்டு கடைசியில் அவர் காலேஜில் படித்த ஒரு ஜூனியர் பையன் ஹர்ஷத் கான் தான் குட்டி டிராகன். அது இன்னும் வேறு லெவலில் இருந்தது. என்ன ஹர்ஷத் கானோட கதைன்னா, இவர் படிச்சுட்டு வெளில போகும்போது ரவுடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் மிஷ்கின் சார், இவனை மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது, வர ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் காலேஜ் டே நீங்கள் ஃபஸ்ட் டே வர ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் இவனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அர்ஷத் கான் 4 வருஷம் கழிச்சு நான் தான்டா குட்டி டிராகனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அர்ஷத் கானை வேற லெவலில் ஆக்கி வச்சுருப்பாங்கப்பா. அதுவே நல்லா இருந்தது பார்க்க சீன்ஸ்லாம். அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னா, இவங்க அர்ஷத் கான் கூட இவங்க விளையாட்டு வரும்போது நல்லா பண்ணுவாங்க. இந்த கடைசியில் அந்த நல்ல பையன் வந்து இவனை உண்மையை சொல்லுவான். அந்த நல்ல பையன் வந்து சொல்லுவான் இவன்கிட்ட, அண்ணா என்னோடய ஆம்பிஷன் தான். அவன் மிடில் கிளாஸ் பையன் தான், அவங்க அம்மா மீன் விற்கிறாங்க. இவனோட ஜூனியர் பிரதீப்போட கடைசியில் கிளைமேக்ஸில் இந்த ட்விஸ்ட்டு ஜூனியர், இவன் ஜூனியர் மீன் விற்கிறாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா இல்லை, ஸ்லம் பையன் தான், ஷீஷோரில் இருக்கிற பையன்தான். அவனுக்கு கூகுளில் வேலை செய்யணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு அந்த டேலண்ட் இருக்குது அந்த பையனுக்கு. இந்த பையனுக்கு அந்த டேலண்ட் இருக்குது. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு அரியர் அவனுக்கு வந்துடும். அதோட
பிரதீப் ப்ரோ வந்து அந்த லாஸ்ட் பேப்பர் தான் சொதப்பிட்டாரா, தூங்கிட்டார். அதை ஒரு ஃபேக் பண்ணி சீட் பண்ணி தான் பாஸ் பண்ணார். ஆனால் அந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் சொல்லி இது பண்ணி தான் பாஸ் ஆகிட்டாங்க. அப்போயே தெரிஞ்சுதுங்க நான் யூனிவர்சிட்டி இந்த மால் ப்ராக்டிஸு இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுது. அந்த சீனும் காமிச்சாங்க. போயிட்டு போய் இந்த சீன் எடுத்து இப்படி அடுக்கிற மாதிரி என்ன தத்ரூபமாக எல்லா சீனும் யோசிச்சுருக்குறாங்கப்பா. குடோஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வத் மாரிமுத்தண்ணா. எல்லா சீனுமே அவ்வளோ தத்ரூபமாக விளையாடி இருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பேப்பரை ஃபஸ்ட்டு பேப்பரை மட்டும் இந்த கிழிச்சு அதில் போட்டு ஒட்டிட்டு லாஸ்ட்டு ஃபெயிலான பேப்பரை வந்து அந்த ஒரு பேங்க்லன்ட்ட இவனுக்கு தூக்கி ஒடிச்சு அதில் அப்படியே ஸ்டாப்பிள் பண்ணிடுறது. அந்த சீன்ஸ்லாம் அந்த ஃபஸ்ட் என்ட்ரியோட ஆன்சர் புக்லெட்டோட ஃபஸ்ட்டு ஷீட் இருக்குல்ல, நம்ம பேர் இதெல்லாம் இருக்குது பற்றியா, அதெல்லாம் எக்ஸாம் எழுதும்போது கூட நம்ம எழுதும்போது இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் சொல்லுவாங்கள்ல எல்லா இன்விஜிலேட்டரி ஸ்டாஃப்ஸும். அதே மாதிரி அதில் மட்டும் மாற்றி விட்டுட்டு அந்த பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவான். இதில் எழுதுனது மட்டும்தான் நான் இதில் பேர் இருக்கிறதுலாம் என் ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லை, எப்படின்னா சொல்கிறது, யாரோ பண்ண தப்புக்காக என்னோட ஆம்பிஷன் போய் அப்போ தான் இது நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ஆச்சு. அந்த பையன்கிட்ட உண்மையை சொல்லாமல் கடைசியில் பிரின்ஸிபால் அவரோட கல்யாண மனமே அந்த பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்க சார், நான் அந்த ஒரு பேப்பர் இவ்வளோ பேப்பர் கிளியர் பண்ணேன், அந்த ஒரு பேப்பரை நான் படித்து கூட கிளியர் பண்ணிக்கிறேன் சார், அவன் என்னால் ஒரு இன்னொருத்தனோட கனவு ஸ்பாயில் ஆகக்கூடாது சார், அவனுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துருங்க சார் எப்படியாவது பண்ணி சொல்லிட்டு வேலையை வாங்கி கொடுத்துட்டு பிரதீப் பண்ண பெரிய அமெரிக்கா வேலையும் போய் ஃபேக் பண்ணி இந்த வேலையும் போய் கடைசியில் பாஸ் ஆகிட்டு கரஸில் இப்போ அடுத்த டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம ஃபுட் டெலிவரி பாய் ஆகி திடீர்னு வீட்டுக்கு பிரின்சிபால் சார் அவர் பொண்ணு இந்த அவர் பொண்ணியை இவனுக்கு கொடுங்கப்பா, மிஸ்கின் சாரோட பொண்ணியை இவனுக்கு கொடுங்க பார்த்துட்டு கடைசியில் இவானா வராங்கடா, லவ் டுடே இவானா, அதான் அவங்க பொண்ணாக வராங்க, படம் முடிஞ்சிச்சு. ஸோ பிசியூ ஸ்டார்ட்ஸ், எல்சியூ போய் இப்போ பிரதீப் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இவானா வந்துட்டாங்க, வேணா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் டுடே கெட்டப்போட மூக்குத்தியெல்லாம் போட்டுட்டு அழகாக புடவையெல்லாம் கட்டிட்டு உள்ளே வராங்க. என்ன மாதிரி படங்க, சிரிப்புக்கு பஞ்சம் இல்லை. ஒருத்த வாழ்க்கைன்னா இந்த படத்தோட கருத்து தெரியுதுன்னா, அதனால் காலேஜ் 4 வருஷம் என்ஜாயும் பண்ணணும், படிக்கவும் செய்யணும், படிக்கிற டைமில் படிக்கணும், விளையாடுற டைமில் விளையாடணும். நான் இதெல்லாம் பண்ணி இன்றைக்கி நாசமாக போய் இப்போ யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்கிறேன். நல்லா படித்தேன், எனக்கு ஹிஸ்ட்ரியாக அரியர்ஸே கிடையாது, அரியர்ஸ் இல்லை. ஆனால் என் படிப்புக்கேற்ற வேலைக்கு என்னால் போக முடியல, ஏதோ இருக்கிற வேலை போயிட்டுருக்கிறேன். கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்குறேங்க, 14,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது என்னோடய லைஃப் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகுது. பிரதீப் அண்ணன் வந்து இந்த படத்தில் என்னென்னா அவர் அரியர்ஸ்லாம் வச்சு இதுவாக இருந்து வெளில வந்தார். நான் எல்லாமே பாஸ் பண்ணி இப்போ ஆகிட்டேன். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. பாய்.